ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் இறுதி வாதம் உச்சநீதிமன்றத்தில் இன்று தொடங்கியது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், சொல்லுங்க, இன்றைய விசாரணையின் போது கர்நாடக அரசு முன்வைத்த வாதங்கள் என்னென்ன? நிச்சயமாக பானு, அதாவது இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதாக இருந்தது. ஆனால் 2 நாட்களுக்கு முன்பு ஜெயலலிதா தரப்பினர் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய நீதிபதி பினாக்கி சந்திரகோஷ் அருணாச்சல் பிரதேச தொடர்பான அரசியலமைப்பு சாசன அமர்வில் இருப்பதால் மேலும் 1 வார காலத்திற்கு வழக்கினை ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தனர். இதற்கு முன்னதாக கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதியும் இந்த வழக்கின் இறுதி வாதங்கள் அடுத்தடுத்து நடைபெறும் என்று கூறியிருந்த நிலையில் அப்பொழுதும் இதே கோரிக்கையை தான் ஜெயலலிதா சார்பில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்ட பொழுது நேற்றைய தினம் இந்த அருணாச்சல் பிரதேச தொடர்பான வழக்கானது முடித்து வைக்கப்பட்டிருப்பதால் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக தொடர்ந்து வழக்கினை நடத்த வேண்டும், நாங்கள் எங்களது தரப்பினை நாங்கள் முதலில் ஆரம்பிக்கிறோம் என்று கர்நாடக அரசு சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஷ் மற்றும் அமித்தவராய் உடனடியாக இந்த வழக்கின் இறுதி வாதங்கள் தொடர்ந்து நடக்கட்டும் என்று அதிரடியாக கூறியிருந்தனர். அதன் அடிப்படையில் கர்நாடக அரசின் சார்பாக மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்த் தவே தற்பொழுது ஆஜராகி வாதிட்டு வருகின்றார். அவர் முக்கியமாக கர்நாடக உயர்நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பில் உள்ள குளறுபடிகளை தற்பொழுது சுட்டிக்காட்டி வருகின்றார். அதுவும் குறிப்பாக கர்நாடக கீழ் நீதிமன்றம் வழங்கியிருந்த அந்த தீர்ப்பு அனைத்து விதமான கணக்கீடுகளையும் வரையறை செய்து அளவீடுகள் அனைத்தும் சரியாக இருந்து அதன் பின்னர் தான் தீர்ப்பானது வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பானது எந்த விதமான விஷயங்களையும் கருத்தில் கொள்ளாமல், கணக்கீடுகளை கருத்தில் கொள்ளாமல் வேறு ஒரு கோணத்தில் இந்த வழக்கினை அணுகி அவர்கள் தீர்ப்பு வழங்கி இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எழுத்துப்பூர்வமாக வைத்த வாதங்களில் கூட நாங்கள் கூறியிருந்தது அனைத்தும் முதலில் அவர் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் தீர்ப்பின் பொழுது அதை எதையும் அவர் கருத்தில் கொள்ளாமல் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார். எனவே கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பினை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வாதிட்டு வருகின்றார்கள். இதில் முக்கியமாக இவர்களது இந்த சொத்து கணக்கில் குறித்து அவர்கள் சில முக்கியமான வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அதாவது 91 முதல் 96 வரை ஜெயலலிதா முதல்வராக இருந்த பொழுது தனது அதிகாரத்தையும் அரசு பதவியையும் துஷ்பிரயோகம் செய்து சசிகலா உள்ளிட்ட அந்த 3 இணைந்து கூட்டு சதியில் ஈடுபட்டு அரசு சொத்துக்களை அபகரித்ததாகவும் அளவுக்கு அதிகமான சொத்துக்களை அபகரித்ததாகவும் கிட்டத்தட்ட 55 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த மாதிரியான வகைகளில் அவர்கள் சொத்துக்களை கூடுதலாக சேர்த்ததாகவும் அவர்கள் வாதத்தினை முன்வைத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் சுதாகரனின் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு இதர செலவுகளின் மூலம் இவர்கள் கிட்டத்தட்ட 67 கோடி ரூபாய் அளவிற்கு இவர்களது சொத்து மதிப்பானது உயர்ந்திருக்கிறது. அதாவது ஜெயலலிதாவின் சொத்து மதிப்பானது இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் உயர்ந்திருக்கிறது என்றும் கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் முதல்வராக ஒருவர் பதவி வகிக்கின்றார் என்றால் அந்த 5 ஆண்டுகளில், அதாவது அவர் முதல்வராக பதவியேற்ற அந்த நாளிலிருந்து ராஜினாமா செய்யக்கூடிய, அதாவது அவரது பதவி காலம் முடிகின்ற அந்த காலம் வரை எந்த அளவிற்கு சொத்துக்களை சேர்த்தார் என்பது குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், அரசிற்கு தெரியப்படுத்த வேண்டும். ஆனால் ஜெயலலிதா இதுவரை ஒரு முறை கூட அந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டதில்லை. தொடர்ந்து தனது சொத்து கணக்குகளை முடக்கும் வெளிக்கொண்டு வராமல் விஷயங்களை தான் அவர் மேற்கொண்டிருக்கின்றார். இது தொடர்பான மற்ற வழக்கும் வருமான வரித்துறையினர் சார்பாக இவர் மீது தொடரப்பட்ட வழக்கும் தற்பொழுது நிலுவையில் இருந்து வருகின்றது என்றும் பல்வேறு முக்கியமான விஷயங்களை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தொடர்ந்து கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் கர்நாடக அரசின் சார்பாக நியமிக்கப்பட்டிருந்த ஆச்சாரியா அவர்களும் வளாகத்தில் இருக்கின்றார், நீதிமன்ற வளாகத்தில் இருக்கின்றார். அவரும் தொடர்ந்து இந்த விஷயங்களை பார்வையிட்டு வருகின்றார். பானு.